வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம ருசியான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்ற பார்த்துடலாம். அதுக்கு மாங்காய் பார்த்தீங்கன்னா, ஊறுகாய்னாலே இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்கிற மாங்காய் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒட்டு மாங்காய் மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு மாங்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் உள்ள தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்க கிரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க துருவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை நல்லா நம்ம சூப்பராக துருவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு பாத்திரத்தில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம் மிக்சியில். இப்போ வெந்தயம் கலர் மாறினோன்னே நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி கடுகும் ரொம்ப நேரம் ஆகாது. அது சீக்கிரமாகவே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறினோன்னே நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடிசாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் நான் இவ்வளோ சேர்க்குறேன். மீதியை நான் திருப்பி செஞ்சோன்னே நடுவில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரேடியாக நம்ம சேர்க்க தேவையில்லை. இது நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா நமக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதோட சுவை மாறாமல் ஒரிஜினல் சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் துருவலை நம்ம சேர்த்துடலாம். இது நீங்கள் சேர்க்கும் போது மேலே பட்டுடாமல் பார்த்து சேருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாகவே வதங்கிடும். இரும்பு சட்டிங்கிறதுனால ஈஸியாக நமக்கு வதக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம உப்பு சேர்க்கணும். எப்போவுமே ஊறுகாய்க்கு கல்லுப்பு சேர்த்தா தான் அது சுவையாக இருக்கும். அதனால கல்லுப்பு சேருங்க. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ மாங்காயெல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ மாங்காயோட சுவை கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டு பாருங்கள். அப்போ தான் அது பேலன்ஸ் ஆகும். இப்போ இந்த மாங்காய்க்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் நடுவுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் ஆயிலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாங்காவை நல்லா குக் பண்ணலாம். இப்போ இந்த எண்ணெயிலே மாங்காய் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தய பொடி அப்புறம் கடுகு பொடி ரெண்டுத்தையும் நம்ம கலந்துக்கிறோம். ஏன்னா நம்ம முதலே சேர்த்துட்டோன்னா மாங்காய் ஊறுகாய் செய்யும்போது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கும்போது அதோட கசப்பு சுவை அதிகமாகிடும். அது வதக்க வதக்க அதை நம்ம குக் பண்ண. அதனால் எப்போவுமே மாங்காய் ஊறுகாய்க்கு கடைசியில் தான் நம்ம வெந்தய பொடி சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா இதுலேயும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் நடுவில் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்பூனை வச்சு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாங்காய் ஊறுகாய் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அருமையான மாங்காய் ஊறுகாய், அதுவும் சுலபமான முறையில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்து கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்குள்ள ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை அது கூட லைட்டாக தொட்டு சாப்பிடலாம். சட்னி செய்ய முடியாத டைமில்
ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கெடாமல். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நாள் ஆக ஆக அதோட சுவை வந்து அதிகமாயிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டேயோட செகண்ட் டே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கும் மாங்காய் ஊறுகாய். நீங்கள் உடனே கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.